ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎம் ஸ்டைல் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் சாம்பார் எப்படி சுவையாக செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டேன். வெண்டைக்காய் இந்த மாதிரி டப்புன்னு உடையணும் ஃப்ரெண்ட்ஸ். உடஞ்சிச்சின்னா பிஞ்சாக இருக்குதுன்னு அர்த்தம். சில இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் முத்தி இருக்குன்னா மடங்கும், ஆனால் உடையாது. இப்போ இதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் முத்துனது இந்த மாதிரி பட்டுன்னு உடஞ்சதுன்னா ரொம்ப பிஞ்சான வெண்டிக்கான்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சட்டியில் தான் சாம்பார் செய்வேன், குக்கரில் செய்ய மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவசரம் நான் மட்டும்தான் குக்கர் யூஸ் பண்ணுவேன். நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே துவரம்பருப்பை 1 டம்ளர் துவரம்பருப்பை ஊற வச்சுக்கிட்டேன். ஊற வச்ச துவரம்பருப்பில் தேவையான அளவு பூண்டு போட்டுக்கணும். ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. சாம்பாருக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் போடணும், சாம்பார் வெங்காயம் தான் போடணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன், குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுட்டேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டேன். தக்காளி பார்த்திங்கன்னா 2 தக்காளி அரிஞ்சு போட்டிருக்கேன். இது அந்த பருப்புலேயே, ஊற வச்ச பருப்புலேயே போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள் போட்டுட்டு பெருங்காயம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். பெருங்காயம் போட்டுட்டு அப்படியே அடுப்பில் வச்சிடுங்க. பெருங்காயம் நல்லா கலந்து விட்டுக்கணும். அடுப்பில் வச்சுட்டு நல்லா இது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 20 நிமிஷம் நல்லா வேகணும். சட்டியில் செஞ்சால் அது ஒரு டேஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் பண்ணால் அது ஒரு டேஸ்ட் இருக்கும். எங்கள் வீட்டில் சட்டியில் செய்கிற சாம்பார் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் சட்டியில் செய்கிறேன். இப்போது ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெண்டைக்காவை நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த விழுவிழுப்பெல்லாம் போயிடணும். நம்ம வதக்காமல் போட்டோம்னா சாம்பார் கொல கொலன்னு ஆகிடும். வெண்டைக்காய் சாம்பார் மட்டும் இந்த மாதிரி செய்யணும். நல்லா வதக்கி வெண்டைக்காவும் முள்ளங்கியும் இந்த மாதிரி நம்ம தனியாக எண்ணெயில் நல்லா வதக்கி போட்டோம்னா சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா வதக்கி விடணும். நல்லா நல்லா ஒரு செவந்து வரும். இங்கே பாருங்கள், வளவளப்பு தன்மை எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி அழகாக தனித்தனியாக நெத்தாக அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சைட்லெலாம் கருப்பு அந்த மாதிரி வந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வேக வச்ச பருப்புல எல்லாம் இதை போட்டுடலாம். இது போட்டதுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுடலாம். பருப்பு பாருங்கள் வெந்து வந்திருக்கு. நல்லா கொதிக்க விட்டுறணும். வெண்டைக்காய் ஆல்ரெடி நம்ம நல்லா வதக்கி போட்டிருக்கனால அது சட்டுன்னு வெந்துடும். இது சட்டியில் செய்கிறனால பருப்பு மட்டும் வேகிறதுக்கு லேட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா காய் போட்டதுக்கப்புறமா தேவையான குழம்பு மிளகாய் தூள் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. கண்டிப்பாக 1 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஆச்சி சாம்பார் பொடி தான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ரெண்டரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ பருப்பு எப்படி வெந்திருக்கு அப்படின்னா பருப்பு மலர்ந்து வரும் பாருங்கள். இந்த மாதிரி மலர்ந்து இருக்கும். நல்லா நசுக்கி பார்த்தோம்னா தெரியும். கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கோங்க. மசாலாலாம் வெந்ததுக்கப்புறம் கமகமன்னு நல்லா வாசனை வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது
கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். புளி கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் கிண்டி விட்டுக்கணும். தாளிப்புக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கடுகு ஜீரகம் தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கடுகு ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே பொரிஞ்சு வரும். 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை, நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, சாம்பார்லேயும் கொஞ்சம் பச்சையாகவே கொத்தமல்லி தழையை போட்டுருங்க. நல்லா வதங்கினோடனே கடுகு ஜீரகம் பொரிஞ்சிரும். நல்லா வதங்கினோடனே தாளித்ததை சாம்பாரில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஆனால் வெண்டைக்காவை நல்லா வதக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஜிஎம் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பார்த்துட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.